வணக்கம். நெறைய ப்ரொசீஜர் எதுவுமே இல்லாம, சிம்பிளா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் பட்டர், இல்லாட்டி நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதில ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன். காஞ்ச மிளகாய் 4, வெங்காயம் பெருசா இருந்தா 2, தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. எல்லாம் பெருசு பெருசா கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து, இத அரைக்கும்போது 4 முந்திரிய நல்லா ஊற வச்சு சேர்த்து அரைச்சுக்கோங்க. அரைச்ச விழுத வெறும் வாணல்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. வீட்ல அரைச்ச கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நீங்க பன்னீர சேர்த்துக்கலாம். பன்னீர சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துல கஸ்தூரி மேத்தியும் கூடவே சேர்த்தீங்க அப்படின்னா, வாசனை அல்டிமேட்டா இருக்குங்க. இதுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கணும் எதுவுமே அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிள் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியாச்சு. பட்டர் போடவே இல்ல. ஆனாலும் இது பன்னீர் பட்டர் மசாலா தான். வீட்லயே கறி மசாலா தூள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேஜ்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்கா இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.